அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கذبت ثمود بتغواها إذ انبعث أشقاها. صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது உயர்தரமான குர்ஆனிலே நம் அனைவருக்கும் சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இன்றும் உங்களுக்கு மேலான உயர்தரமான குர்ஆனிலே இருந்து ஒரு சில ஆயத்துகளை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். சூரத்து ஷம்ஸிலே 9வது 10வது 11வது 12வது என்று அதனுடைய இறுதி ஆயத்து வரைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அந்த மனிதனை படைத்து மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு உள்ளத்தை படைத்திருக்கிறான். மனிதனுக்கு உள்ளத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவனுடைய சிந்தனையின் மூலமாக, அவனுடைய பகுத்தறிவின் மூலமாக அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் அவன் நல்லவைகள் எது, தீயவைகள் எது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதம் புரிந்து கொள்கிற பொழுதுதான் அவன் ஒரு உண்மையான நிரப்பமான மனிதனாக மாறுகிறான். அது மட்டுமல்லாமல் உண்மையான ஒரு மூமினாக மாறுவதற்கும் கூட அவன் தனது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த ஆயத்துக்கள் சொல்லித் தருகின்றன. அருமையான சகோதர பெருமக்களே, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த ஆயத்துக்கு முந்திய ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், வனஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, நாம் மனிதனுடைய உள்ளத்தை படைத்திருக்கிறோம். மனிதனை படைத்து மனிதனுடைய உள்ளத்தை படைத்திருக்கிறோம். அந்த உள்ளத்திலே குற்றச்செயல்களும் பாவங்களும் அந்த உள்ளத்திலே அவனது சிந்தனையில் வரும். அதே நேரத்திலே இறையச்சமும் தக்வாவும் வரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யாரெல்லாம் அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறார்களோ, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரெல்லாம் உள்ளத்தை பரிசுத்தமானதாக அவர்கள் வைத்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நிலை எவ்விதம் என்று சொன்னால், அவர்கள்தான் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கது அஃப்லஹ, வெற்றி அடைந்து விட்டான். மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தமான நிலைமையில் வைத்து கொண்டார்களோ. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், உள்ளத்தை பரிசுத்தமாக வைப்பது என்று சொன்னால் என்ன? முதலிலே மனிதன் ஒவ்வொருவருமே தன்னுடைய உடல் ரீதியாக அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மன ரீதியாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய சிந்தனையிலே பரிசுத்தம் தெளிவு இருக்க வேண்டும். அவ்விதமான அந்த நேரத்திலே முதலாவது மனிதன் தனது உள்ளத்தை பரிசுத்தமாக்கி வைப்பதென்று சொன்னால், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தலை விட்டும் உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய உடலை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய முகத்தை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அவயவங்களை, கையை, காலை, அதே போன்று தன்னுடைய நெஞ்சை, தனது வயிற்றை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இந்த விஷயத்திலே இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் காரியமாற்றுவதை பார்க்க முடிகிறது. அதற்காக வேண்டி உடலை பரிசுத்தமாக வைக்க, உடலை அழகாக வைக்க, உடலை கவர்ச்சிகரமாக வைக்க இன்றைக்கு எத்தனையோ வகை வகையான மருந்துகள், எத்தனையோ வகை வகையான கிரீம்கள், இது போன்றவைகள், எத்தனையோ ஷெம்போக்கள் இன்றைக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த உடலை அழகுபடுத்த வேண்டும், உடலை அலங்காரமாக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. மனிதன் பார்ப்பதற்கு தோற்றத்திலே அழகாக இருக்கிறான்,
அவன் பார்ப்பதற்கு மிக இளமையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்தை எடுத்து பார்த்தால் உள்ளம் மிக கரடுமுரடானதாக இருக்கும். உள்ளத்திலே பல்வேறு விதமான விஷஜந்துக்கள் உள்ளத்திலே இருக்கும். அவனுடைய குணங்கள் எல்லாம் மிருகத்தை போன்று இருக்கும். அவனுடைய பேச்சு, அவனுடைய பண்புகள், நடைமுறைகள் எல்லாம் மிக மோசமானதாக இருப்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களது உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுடன் உங்களது உள்ளம் சிறப்பாக இருக்க வேண்டும். முதலாவது, உங்களது உள்ளத்திலே ஷிர்க் என்பது வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த பொருளையும் நாங்கள் முன்வைக்கக்கூடாது, எந்த ஜீவராசிகளையும் முன்வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிறது என்று எந்த மனிதனையும் நாங்கள் முன்னிறுத்தக்கூடாது. அவ்விதம் இணை வைத்தல் என்பதிலே இருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை என்பதை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே விரோதம், பகைமை என்பதை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சிந்தனையிலே பாவச் செயல், பாவத்தின் பக்கம் ஆசை, ஆர்வம் கொள்வதை விட்டு அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடாது, அநியாயங்கள் செய்யக்கூடாது. நமக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை எதுவோ அவற்றை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் முரணாக நடந்து கொள்கிற பொழுது அவனுடைய உள்ளம் மாசுபட்டு விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பெரும்பாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய முஸ்லீமான மக்களும் கூட, என் உலமாக்களிலே இருந்து சாதாரண மனிதன் வரைக்கும், அல்லது ஷேகுமார்களிலே இருந்து சாதாரண தொண்டர்கள், முரீதுகள் வரைக்கும் எல்லோருமே, எல்லோருடைய பேச்சும், அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் பேச்சளவில் தான் இருக்கின்றன. உண்மையான உள தூய்மை என்பது ரொம்ப குறைவானதாகத்தான் இருக்கிறது. உண்மையான உள தூய்மை, நம்மிடத்தில் பொறாமை இருக்கக்கூடாது என்று பேசுகிறோம். ஆனால் நமக்கு முன்னால் ஒருவன் முன்னேறி விடுவதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகிறோம். அல்லது நமக்கு புகழ் வேண்டாம் என்று நாங்கள் பேசுகிறோம். யாராவது ஒருவன் நம்மை கொஞ்சம் மரியாதை செலுத்தவில்லை என்றால் எங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. எங்களை பாராட்டு தேவையில்லை என்று நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பாராட்ட வேண்டும் வேண்டும் என்று மனசு சொல்லி கொண்டிருக்கிறது. இவ்விதமாக உள்ளத்தினுடைய செயல்பாடுகள் வெளிரங்கத்திலே இன்று பேசப்படுகிறது. அது தேவையில்லை, தேவையில்லை, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த பரிசுத்தம் என்பது அந்த ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையிலே அது குறைவானதாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலே நாங்கள் இஹ்லாசுடன் நாங்கள் பார்க்க வேண்டும். நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, பெரும் ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, பெரும் ஒரு ஷேகாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சமூக பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உள்ளம் சொல்லக்கூடிய விடயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமையை உள்ளம் விரும்பும், புகழை உள்ளம் விரும்பும், இதுபோன்ற விடயங்களையெல்லாம் உள்ளம் விரும்பி கொண்டிருக்கும். ஆனால் அதை விட்டு நாங்கள் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரெல்லாம் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ வெற்றி பெற்று விட்டான். வகது ஹாப மந்தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை அழுக்கடைய செய்து விட்டானோ, அழுக்கென்றால் இப்போது நான் சொன்ன விஷயங்கள், இவற்றின் மூலமாக அழுக்கடைய செய்து விட்டால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று உயர்தரமான குர்ஆன் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இதற்கு அல்லாஹ் ஒரு வரலாற்று செய்தியையும் சொல்லி காட்டுகிறான். சமூது கூட்டத்தினர்கள் என்பவர்களை நீங்கள் அறிவீர்கள். அந்த சமூது கூட்டத்தினர்கள் ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நல்ல விஷயங்களை சொன்ன பொழுது, அல்லாவை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் முரண்டு பிடித்தார்கள். முரண்டு பிடிக்கிற பொழுது கேட்டார்கள், உங்களுடைய நீங்கள் சொல்வது சத்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆதாரம் என்ன என்று சொல்லிவிட்டு நபியை மடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாறாங்கல்லை காட்டி சொன்னார்கள். அந்த பாறாங்கல்லில் இருந்து முடியுமானால் ஒரு ஒட்டகத்தை வரவழையுங்கள், அது ஒட்டகம் வர வேண்டும், வந்தவுடனே குட்டி ஈண்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது அல்லாஹ்விடத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை புரிந்தார்கள். ஒரு பாறாங்கல் வெடித்து அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிவந்தது, வந்தவுடன் ஒரு குட்டியையும் ஈண்டது. இப்படியான அற்புதங்கள் முஜிசாவை காண்பித்தும் கூட அந்த மக்கள் திருந்தவில்லை.
அவர்களது உள்ளம் அங்கே மோசமாகித்தான் போயிருந்தது. கடைசியிலே முரண்பட்டு கொண்டு சொன்னார்கள் அந்த மக்களுக்கு, நீங்கள் அதாவது இந்த ஒட்டகத்திற்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்க அனுமதியுங்கள், நீங்கள் ஒரு நாள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் இருந்துவிட்டு கடைசியிலே அங்கே இருக்கக்கூடிய சில கல் நெஞ்சம் படைத்தவர்கள், உள்ளம் கசடானவர்கள், பாவத்தின் மூழ்கி போனவர்கள் ஒரு சிலர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய காலை வெட்டி விட்டார்கள். அதை தொடர்ந்து இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கதபூஹு, நபியை பொய்ப்பித்தார்கள், அந்த மோஜிசாவை பொய்ப்பித்தார்கள், ஃபாகரூஹா, அந்த ஒட்டகத்தினுடைய காலை வெட்டி விட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்கள் மீது இறங்கியது. ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அவர்கள் செய்த பாவத்தினால் அந்த மக்களை அல்லாஹ் ஒரு சத்தத்தினால் அழித்து விட்டான் என்று இந்த ஆயத்து முடிகிறது. இது எதனால் சொல்லப்படுகிறது என்றால், உள்ளம் கெட்டு போய்விட்டால், உள்ளத்திலே நல்ல தன்மை இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் உருவாகும், அதன் மூலம் மனிதனுக்கு அழிவுகள் வரும் என்ற செய்திகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நம்மை நாமே தோண்டி பார்ப்போம், நம்மை நாமே மீள்பரிசீலனை செய்து பார்ப்போம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள் எவ்விதம் இருக்கிறது, எனது உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் பார்த்து நம்மை நாமே பரிசோதித்து நாம் திருந்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அவ்விதமான முறையிலே நம்மை திருத்திக் கொள்வோம், பாவங்களை விட்டு விடுவோம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விடுவோம், மோசமான காரியங்கள், அடுத்தவர்களை பற்றி குறை காண்பதை விடுவோம், குற்றம் சொல்வதை விடுவோம், எல்லோரை பற்றியும் நலவுகளை, நல்லதை நாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.